தலைவரோட கூலி படம் வெற்றி நடை தேட்டரில் போட்டிருக்க இந்த ஒரு தருணத்தில் அவரோட அடுத்த படமான தலைவர் 173 படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் கிடச்சிருக்கு. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டது தான். ஸோ ரஜினி அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து இந்த ஒரு படத்தை நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான். இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த ஒரு கதையை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அந்த மாதிரி சொல்லி. ஸோ லோகேஷ் கனகராஜ் இந்த கூலியை முடிச்சுட்டு கைதி 2 தானே பண்ண போகிறாருங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் கிடச்சிது. பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைதி 2 வந்து அவர் பண்ண போகிறதுனா இந்த ஒரு படத்தை முடிச்சு தான் கைதி 2 பண்ணுவாராம். அதே மாதிரிக்கு நம்ம கார்த்தி அவர்களுக்கு நிறைய லைனை இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குதுங்கிறனால அவர் வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு படத்தில் இன்வால்வ் ஆயிடலாம், இதை முடிச்சுட்டு கைதி 2 பண்ணலாங்கிற மாதிரி இருக்காங்கிறாங்க. அதே மாதிரிக்கு நம்ம தலைவரும் ஜெயிலர் 2 இப்போ இணைஞ்சிருக்காரு. அதோட படத்தோட ஷூட்டிங் நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அவர் அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு டக்குன்னு இந்த ஒரு படத்துக்கு வந்துருவார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கமலஹாசன் அவர்களும் வந்துருவார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு எக்ஸைட்டிங்மெண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தோட ஸ்டோரி தான். நம்ம தலைவர் வந்துட்டு பார்த்தா கூலி படத்தோட ஆடியன்ஸில் பேசும்போது மொதல் லோகேஷ் வந்து எனக்கு ஒரு வில்லன் கதை சொன்னால் அந்த மாதிரி வந்து சொன்னார்ல, அந்த ஒரு கதையை தான் பண்ண போகிறாருங்கிறாங்க. ஸோ நம்ம கமலஹாசன் அவரை எதிர்த்து ஒன்று நம்ம தலைவர் வில்லன் ரோல் பண்ணுவார், இல்லை ஹீரோ ரோல் பண்ணுவார், அதாவது ஆப்போசிட் ரோல் தான் பண்ண போகிறாரு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரெண்டு இமயங்களையுமே ஆப்போசிட்டாக பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணாலே எனக்குலாம் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் ஃபேனுக்கு தான் அது எல்லாமே புரியும், ஒரு உலகநாயகன் ஃபேனுக்கு தான் இந்த ஒரு பாண்டிங்கை பற்றி புரியும். இமேஜினேஷனாகவே போயிடாமல் ரியாலிட்டியாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. டாடா பை.